ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு XAVIER இங்கிலீஷ் லெசன்ஸ். நீங்கள் எல்லாரும் சூப் சாப்பிட்ருக்கீங்களா? முருங்கைக்கீரை சூப் இரும்பு சத்து நிறைந்த நல்ல ஒரு பானம். அகத்திக்கீரை சூப் வயிற்றுப்புண்ணை சரி பண்ணும். கீரைத்தண்டு சூப் சிறுநீரக பிரச்சனைகளை சரி பண்ணும். முடக்கத்தான் சூப் மூட்டு வலியை சரி பண்ணும். இந்த கல்லில் செய்கிற சூப் இருக்கே, என்ன டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுங்களா? என்னது, என்ன சொல்கிறீங்க? கல்லில் சூப்பா? அட ஆமாங்க, கல்லை வச்சு செய்கிற சூப் இருக்குது தெரியுங்களா? ஏங்க, கல்லுன்னா என்ன சொல்கிறீங்க? ஸ்டோனா? அதே தாங்க, ஒரு ஸ்டோனில் செய்கிற சூப்பு செம சூப்பராக இருக்குங்க. ஹலோ, வெயிட், கல்லில் சூப் வைக்க முடியுமா? என்னங்க, என்னதான் நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். யாராவது கல்லில் சூப் வச்சு சாப்பிடுவாங்களா? கல்லில் சூப் வச்சு சாப்பிட்ருக்காங்களே, யாருங்க அது? யார் கல்லில் சூப்பு வச்சு சாப்பிட்டாங்கன்னு இந்த பாடத்தில் பார்க்கலாம். நாம் இப்போ படிக்க போகிற பாடம் 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் 3rd யூனிட் சப்ளிமெண்டரி லெசன் ஸ்டோன் சூப். இந்த பாடத்தின் கதையானது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் சுயநலமிக்கவர்களாக, தங்களிடம் இருப்பதை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளாத குறுகிய மனப்பான்மை உள்ள மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடையே ஒரு பயணி செல்கிறார். என்ன நடக்கிறது என்பது இந்த கதையில் பார்க்கலாம். One day a traveler came into a village. He was very tired and hungry from his journey. ஒரு நாள் ஒரு பயணி ஒரு கிராமத்திற்கு வந்தார். அவர் பயணத்தினால் மிகவும் களைப்புற்றவராக இருந்தார். The village was dark. அந்த கிராமம் இருட்டாக இருந்தது. No one was in the streets. அங்கு தெருக்களில் ஒருவரும் இல்லை. It seemed an unhappy place. அது ஒரு மகிழ்ச்சியற்ற இடமாக தோன்றியது. The traveler stopped at the first house and knocked on the door. அந்த தெருவின் முதல் வீட்டின் கதவை அந்த பயணி தட்டினார். A woman opened the door. ஒரு பெண் அந்த கதவை திறந்தாள். Who are you? The woman asked the traveler. யார் நீங்க? அந்த பெண் அந்த பயணியை கேட்டாள். I am a tired and hungry traveler, he said. அம்மா, நான் பயணத்தினால் மிகவும் களைப்படைந்த ஒரு பயணி. டிராவலர் சொல்றார். ப்ளீஸ், மே ஹாவ் சம்திங் டு ஈட். தயவு செய்து நான் சாப்பிட ஏதாவது தருவீர்களா? There is no food here, said the woman. இங்கே சாப்பாடெல்லாம் எதுவும் இல்லைங்க. You will not find anyone with extra food to give. இங்கே யாருமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதிகமான உணவு யாரும் வச்சில்ல. You are all poor and hungry too. இங்கே பாருங்க, நாங்களே ரொம்ப ஏழைங்க, நாங்களே பசியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த உமன் க்ளோஸ்ட் த டோர். சொல்லிட்டு கதவை சாத்திடுறாங்க. த ட்ராவலர் ஹவவர் ஹட் எ பிளான். அந்த பயணிக்கு ஏதோ ஒரு ஐடியா தோணுச்சு. He picked a large round stone from the ground and knocked once more at the door. தரையில் கிடந்த ஒரு கல்லை கையில் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த வீட்டு கதவை தட்டுறார். The lady came to the door again. மறுபடியும் அந்த பெண்மணி வந்து கதவை திறக்கிறாங்க. Yes, she asked, opening the door halfway. ஆமா, என்ன வேணும் உங்களுக்கு கேட்குறாங்க. Would you like to have some of my stone soup? கல்லில் நான் சூப்பு செய்வேன், அதை நீங்கள் கொஞ்சம் குடிக்கிறீங்களா? This stone will make very good soup. இந்த கல்லால் செய்கிற சூப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்டோன் சூப்? The woman laughed. கல்லில் சூப்பா அப்படின்னு அந்த பெண் சிரிக்கிறார். யூ காண்ட் மேக் சூப் ஃப்ரம் எ ஸ்டோன். நீங்க கல்லுலலாம் சூப் செய்ய முடியாதுங்க. ஐ ஹவ் டன் இட் பிஃபோர். நான் ஏற்கனவே இதை செஞ்சிருக்கேன். அண்ட் இட் கேன் பி வெரி டேஸ்டி. இது ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குங்க. ரிப்ளைட் த டிராவலர் அப்படின்னு அந்த பயணி சொல்றார். த உமன் ஹேட் நெவர் சீன் ஆர் ஹர்ட் எனிதிங் லைக் இட். இதை போல அந்த பெண் கேட்டதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. பட் ஷி வாஸ் ஹங்கிரி டூ. ஆனா அந்த அம்மாவும் பசியா இருந்தாங்க. ஷி லெட் ஹிம் இன். உடனே கதவை திறந்து உள்ள வாங்கன்னு சொல்றாங்க. தென் ஷி லிட் த ஃபயர் அண்ட் பிளேஸ்ட் எ pot of water on top. உடனே அடுப்புல நெருப்பை பத்த வச்சு ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊத்துறாங்க. The traveler placed the stone inside the water. அந்த பயணி தண்ணிக்குள்ள அந்த கல்லை வைக்கிறார். The water boiled. தண்ணீர் கொதித்தது. He sipped a spoonful of hot liquid. அந்த சூடான திரவத்தை ஒரு ஸ்பூன் எடுத்து அவர் டேஸ்ட் பண்றார். It's almost ready, he said. ஏறக்குறைய சூப் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றார். But if you had just a little salt and butter, the soup would taste much better. ஆனா உங்கள்கிட்ட கொஞ்சம் சால்ட்டும் பட்டரும் இருந்ததுன்னா இன்னும் இந்த சூப்பு பெட்டரான டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. The woman went to the cupboard and returned with salt and butter. அந்த அம்மா அவங்க வீட்டு கபோர்டுக்கு போயிட்டு கொஞ்சம் சால்ட்டும் பட்டரும் எடுத்துட்டு வராங்க. The traveler added them to the pot. கொதிக்கிற தண்ணி இருக்கிற பாத்திரத்துல போடுறார். Just then the woman's husband came home. அப்பதான் அந்த பெண்மணியோட கணவர் வீட்டுக்குள்ள வரார். He had onions and potatoes in a bag. அவர் பையில வெங்காயமும் உருளைக்கிழங்கும் எடுத்துட்டு வரார். What are you making? asked
asked the woman's husband. பெண்மணியின் கணவர் கேட்கிறார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Stone soup, replied the woman and the traveler. இந்த பெண்மணியும் அந்த பையனையும் நாங்க கல்லுல சூப்பு செய்றோம் அப்படின்னு சொல்றாங்க. Impossible, said the husband. எப்படிங்க அது முடியும்? முடியவே முடியாதுன்னு அந்த கணவர் சொல்கிறார். It's almost finished, the traveler said as he tasted another spoonful. ஆஹா, ஏற்கனவே நாங்க சூப்பு செஞ்சிட்டோங்க, செம டேஸ்டா இருக்குங்க அப்படின்னு ஒரு ஸ்பூன் எடுத்து டேஸ்ட் பண்றார். But it would be even nicer if he added some onions and potatoes. ஆனா பாருங்க, இதுல கொஞ்சம் வெங்காயமும் உருளைக்கிழங்கும் சேர்த்தோம்னா இன்னும் சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொல்றார். The husband agreed. அந்த கணவரும் ஒத்துக்கிட்டார். They washed and cut the onions and potatoes and dropped them into the pot. அவங்க என்ன பண்றாங்க? வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் அலசி கட் பண்ணி அந்த பாத்திரத்துக்குள்ள போடுறாங்க. Soon the smell of the soup drifted out of the house windows and down the street. உடனே என்ன ஆச்சுங்க? வெங்காயத்தையும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி போட்ட உடனே அந்த சூப்போட ஸ்மெல் அவங்க வீட்டு ஜன்னல் வழியா தெருவெங்கும் நறுமணம் வீசியது. One neighbor followed the smell all the way to the house. பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த ஸ்மெல்ல பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். Where he heard them talking about the stone soup. வந்து பார்க்கறாரு, கல் சூப்பு பத்தி அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. Is the stone soup ready now? The woman and her husband asked the traveler. the பெண்மணியும் அவங்க கணவரும் அந்த பையனையே கேட்கறாங்க. Yes, but it would be even better if he had some carrots and beans, he replied. அதுக்கு பையனை சொல்றாரு, இல்லங்க இன்னும் கொஞ்சம் கேரட்டும் பீன்ஸ் இருந்தா செமையா இருக்குங்க அப்படின்னு சொல்றாருங்க. I have some, yelled the neighbor who was watching from the window. பக்கத்து வீட்டுக்காரர் அவங்க வீட்டு ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருந்தாரு பாருங்க. அவர் உடனே சொல்றாரு, என்கிட்ட இருக்கு கேரட் பீன்ஸும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு கத்துறாரு. The neighbor wanted to taste the stone soup. அந்த பக்கத்து வீட்டுக்காரரும் இந்த ஸ்டோன் சூப், கல்லால செய்யப்பட்ட சூப்பை குடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. Returned with carrots and beans. வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் கேரட் பீன்ஸ் எடுத்துட்டு வராரு. He put them into the pot. அதையும் அந்த பாத்திரத்துல போடுறாரு. The news about a traveler making soup out of a single stone brought many villages out of their homes. ஒரு பயணி கல்லு வச்சு ஒரு சூப் செய்யறாருன்ற செய்தி எல்லா இடத்திலும் பரவி அந்த தெருவில் இருந்த மக்களை எல்லாம் அது வெளியே கொண்டு வந்தது. They followed the delicious smell. அந்த ஸ்மெல்ல வச்சுக்கிட்டே அவங்க வராங்க அந்த வீட்டுக்கு. Is the stone soup ready now? asked the villagers when they arrived. அவங்க வீட்டுக்கு வந்த உடனே, என்னப்பா கல் சூப் ரெடியா அப்படின்னு கேக்குறாங்க. Yes, but I remember having stone soup with chicken once, he replied. உடனே அந்த பயணி நல்ல திறமையா என்ன சொல்றாருங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு முறை அந்த கல் சூப் வந்து சிக்கன் போட்டு சேர்த்து செஞ்சேன், செமையா இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்றாரு. I have chicken, said a farmer who ran home to get some. அங்கிருந்த விவசாயி உடனே என்ன சொல்றாரு, எங்க வீட்டுல கொஞ்சம் சிக்கன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் எடுத்துட்டு வராரு. The farmer returned and placed pieces of chicken into the pot. அந்த சிக்கனையும் அந்த பாத்திரத்துல போடுறாங்க. After letting the soup boil, அந்த சூப் நல்லா கொதிக்க வச்சிட்டு the traveler lifted the spoon to taste it. அப்புறமா ஒரு ஸ்பூன் எடுத்து டேஸ்ட் பண்ண போறார். Perfect, he exclaimed. ஆஹா, அற்புதம், perfect, சூப்பரா இருக்கு அப்படின்னு அவர் வந்து வியப்புல சொல்றார். Then he served a bowl of stone soup to every villager to taste. உடனே அங்கிருந்த கிராமத்து மக்களுக்கு பவுல்ல சூப் கொடுக்கிறார். Magic, the villagers cried out, seeing how much soup he had made. என்னப்பா இது மேஜிக்கா இருக்கு, கல்லு வச்சு இவ்வளவு சூப் செஞ்சிருக்காரு அந்த கிராமத்து மக்கள் சொல்றாங்க. Delicious, cried out another villager. Wow, செம டேஸ்டா இருக்கு அப்படின்னு ஒரு வில்லேஜர் சொல்றார். But where can we get a magic stone? இந்த மேஜிக் ஸ்டோன் நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். Surely this one has been used up. இத மாதிரி கற்கள் எல்லாம் இப்பொழுதெல்லாம் கிடைப்பதில்லை அப்படின்னு அந்த பயணி சொல்றார். The traveler shook his head and pulled the stone out of the pot. இத மாதிரி கற்கள் எல்லாம் இப்போது கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயணி அந்த பாத்திரத்துல இருந்து அந்த கல்லை எடுக்கிறார். The stone was still whole. அந்த ஸ்டோன் அப்படியே முழுமையா இருந்தது. The villagers realized that the delicious and plentiful soup did not come from the stone. அந்த கிராமத்து மக்கள் இப்பதான் உணர்ந்தாங்க, அந்த சுவையான சூப் வந்து அந்த கல்லிலிருந்து வந்ததல்ல. The traveler drank the leftover soup and went on his journey. அந்த பயணி மீதம் இருந்த அந்த சூப்பை குடிச்சிட்டு அவர் பயணத்தை தொடர்ந்தார். At last, கடைசியாக, from that day on, அந்த நாளிலிருந்து the villagers shared what they had with each other. அந்த கிராமத்து மக்கள் தங்களிடம் இருந்ததை ஒருவர் மற்றொருவரிடம் பகிர்ந்து உண்டு வாழ்ந்தனர். And the village became a happy place. அந்த கிராமம் மிக சந்தோஷமான கிராமமாக இருந்தது. என்னங்க கதை பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்ததா? எஸ், இந்த கதை கொஞ்சம் வித்தியாசமாகவும் அதே சமயத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மோரல் என்ன? நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்தால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். எஸ், now we'll go to the book back exercises. Why didn't the woman give the traveler any food? அந்த பெண் அந்த பயணிக்கு ஏன் உணவு தரவில்லை? Because she didn't have any food.
அவளிடம் உணவு இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் ஆடட் டு த ஸ்டோன் சூப்? அந்த கல் சூப் செய்வதற்கு அதில் என்னென்ன சேர்த்தார்கள்? சால்ட், பட்டர், ஆனியன்ஸ் அண்ட் பொட்டேட்டோஸ், கேரட் அண்ட் பீன்ஸ் அண்ட் அட் லாஸ்ட் சிக்கன். நெக்ஸ்ட் கொஸ்டின், why did the villagers come out of their homes? ஏன் அந்த கிராமத்து மக்கள் அவர்களுடைய வீட்டை விட்டு வந்தார்கள்? The smell of the stone soup drifted down the street. அந்த ஸ்டோன் சூப்போட ஸ்மெல், நறுமணம் அந்த தெருவெங்கும் வீசியது. அதனால் அவர்கள் வெளியே வந்தார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், was the soup really made of stone? அந்த சூப் உண்மையிலே கல்லிலிருந்து செய்யப்பட்டதா? No, it was not made from stone. How did the village become a happy place? அந்த கிராமம் எவ்வாறு ஒரு மகிழ்ச்சியான இடமாக மாறியது? They began to share their things with each other. அந்த கிராமத்து மக்கள் தங்களிடம் இருப்பதை பிறரிடம் பகிர்ந்து வாழ ஆரம்பித்தார்கள். எனவே அந்த இடம் மகிழ்ச்சியான இடமாக மாறியது. Choose the correct option. When the traveler started to make the soup, the villagers dash. அந்த பயணி அந்த ஸ்டோன் சூப்பை செய்ய ஆரம்பித்த பொழுது அந்த வில்லேஜர்ஸ் என்ன பண்ணாங்க? ஆப்ஷன் ஏ, yelled at him, அவரை பார்த்து கத்தினார்கள். ஆப்ஷன் பி, laughed at him, அவரை பார்த்து சிரித்தார்கள். ஆப்ஷன் சி, gave him what he asked, அவர் கேட்டதையெல்லாம் அவர்கள் கொடுத்தார்கள். ஆப்ஷன் டி, appreciated him, அவரை பாராட்டினார்கள். இட் இஸ் ஆப்ஷன் சி, gave him what he asked, அந்த டிராவலர் கேட்டதையெல்லாம் அவர்கள் கொடுத்தார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த வில்லேஜர்ஸ் ப்ராப்ளம் இன் த ஸ்டோரி? இந்த கதையில் அந்த கிராமத்து மக்களிடம் உள்ள பிரச்சனை என்ன? ஆப்ஷன் ஏ, தே டு நாட் ஹாவ் இனஃப் ஃபுட், அவர்களிடம் போதுமான உணவு இல்லை. ஆப்ஷன் பி, தே டு நாட் லைக் டு ஒர்க், அவர்கள் வேலை செய்ய விரும்பவில்லை. ஆப்ஷன் சி, தே ஆர் நாட் ஃப்ரெண்ட்லி வித் ஈச் அதர், அவர்கள் ஒருவர் மற்றவரிடம் நட்பாக இல்லை. ஆப்ஷன் டி, தே won't accept strangers, அவர்கள் புதியவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. இட் இஸ் ஆப்ஷன் சி, தே ஆர் நாட் ஃப்ரெண்ட்லி வித் ஈச் அதர், அவங்க ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சுமூகமாக ஃப்ரெண்ட்லியாக இல்லை, இருக்கிறத ஷேர் பண்ணி சாப்பிடணுன்ற எண்ணம் இல்லாமல் இருந்தார்கள். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த லாஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆடட் டு த சூப் வாஸ்? அந்த ஸ்டோன் சூப் செய்கிறதுல ஆட் பண்ண சேர்க்கப்பட்ட லாஸ்ட் இன்க்ரீடியன்ட், அந்த கடைசி பொருள் என்ன? பொட்டேட்டோ, கேரட், சிக்கன், பீன்ஸ். எஸ், இட் இஸ் சிக்கன். லாஸ்ட் கொஸ்டின், த ட்ராவலர் டாட் த வில்லேஜஸ் ஹவு டு டேஷ், அந்த பயணி அந்த கிராமத்து மக்களுக்கு என்ன கற்பித்தார்? ஆப்ஷன் ஏ, மேக் சூப், எப்படி சூப் செய்கிறதுனா. ஆப்ஷன் பி, ஷேர், எப்படி பகிர்ந்து வாழ்வது என்பதா. ஆப்ஷன் சி, ப்ளே, விளையாடுவது எப்படி என்பதா. ஆப்ஷன் டி, ஒர்க், எவ்வாறு வேலை செய்ய வேண்டும் என்பதா. இட் இஸ் ஆப்ஷன் பி, ஷேர், ஹவு டு ஷேர் திங்ஸ் வித் others. Identify the character and speaker. There is no food here, இங்கே உணவே இல்லை என்று சொன்னது யார்? The lady at the first house. What are you making? என்ன செய்கிறீங்க? இதை கேட்டது யார்? The husband of the lady. I have chicken, என்கிட்ட சிக்கன் இருக்குது சொன்னது யார்? ஃபார்மர். பர்ஃபெக்ட், டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருக்குது சொன்னது யார்? traveler. Yes, my dear friends, I think this video was very useful to you. Thank you very much. Please subscribe the channel for recent updates. Thank you.